போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு. நான் இப்படி ஒருமையில பேசுறேன் தப்பா நினைக்கிறேன். என் தளபதியை எங்க அண்ணனை ஒருமையில பேசுற யாரா இருந்தாலும் அவங்கள நாங்க அப்படித்தான் பேசுவோம். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதைத்தான் நாங்க திருப்பி கொடுப்போம். சரிங்களா? ஒவ்வொரு நேரலையிலையுமே அண்ணன் வந்து இப்ப இங்க நம்ம தாவேகா மாநாட்டு திட்டல்ல வேலை பார்க்குற ஒரு டிராக்டரோட டிரைவர் அண்ணன் தான் பேசுறாரு. அவர் எந்த அளவு வேலை நடைபெற்று இருக்குன்னு அவர்கிட்ட நம்ம கேட்குறோம். அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாம். ஓரளவு முக்கால்வாசி நெருங்கிருச்சுமா. எந்த என்னைக்கு முடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு 3 நாள்ல இல்லை 4 நாள்ல முடியும். துரிதமா வேலை நடந்துட்டு இருக்கு. வேலை நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வண்டிகளா இல்ல டிராக்டர் ஃபுல்லா இல்ல புல்டோசர் அந்த மாதிரி? இல்ல ஜேசிபி டோசர். ஓகேண்ணே. மாநாட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு கூட்டம் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்கண்ணே இந்த ஊர்ல? நீங்க எந்த ஊர்ண்ணே? நாங்க வந்து திருச்சி, மதுரை இல்ல. மதுரை. மாநாடு வரைக்கும் இங்க இருப்பீங்களா இல்ல ஃபுல்லா வெளியூர்ல தான் வந்து வேலை பார்க்குறாங்களா இல்ல உள்ளூர்காரங்க வேலை பார்க்குறாங்களாண்ணே? உள்ளூர்காரங்க அதிகம் இல்லை, வெளியூர்காரங்க தான் அதிகமாக வேலை பார்க்குறவங்க. உங்களோட ஆதரவு யாருக்குண்ணே 26ல? ஆதரவு வந்து விஜய் சார் தான். இது நாள் முறுக்கு இவ்வளவு நாள் நீங்க யாருக்காவது ஓட் பண்ணிருப்பீங்க. யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்கண்ணே? திமுக ஓட் பண்ணணும். இந்த வாட்டி விஜய் அண்ணன் சொல்லியிருக்கீங்க. என்ன காரணத்துக்கு மாற்றம் எதுவும் எதிர்பார்க்குறீங்களா? உங்க ஊர் மொத்தமே மாற்றம் எதிர்பார்க்குறீங்க? ஆமா. ஓகே, நன்றி. ஆத்திக்குளத்திலிருந்து தலைவரோட இந்த மாநாடு திட்டத்தை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட கேட்போம், ஆனால் அழகரண்ணே, இப்போ அண்ணனோட மாநாடு இங்கே நடக்க போகுது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வர்ற எலெக்ஷன் அவங்களுக்கானது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் தமிழக மக்களுக்கும். வணக்கண்ணே, என்னோட பேர் அழகரண்ணே. நான் ஆத்திக்குளத்துலேருந்து வரேன். மதுரை தான் திருவிழா. எல்லா மக்களும் தமிழக மக்கள் எல்லோரும் வந்து சிறப்பாக மாநாடை நடத்தி முடிச்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அப்படின்னு ஒரு ஊர் சொல்கிறீங்களா மதுரையில்? அங்கே இருக்க மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, யாருக்கான வாக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் கேட்ட வரைக்கும் நீங்கள் உங்கள் தேர்தல் பணி ஆற்றிட்டு இருப்பீங்கள்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா மக்களும் வந்து அண்ணன் விஜய் வந்து கன்ஃபார்மாக வந்து முதல்வராகணும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோடு இருக்கும். நாங்களும் ஒரு குறிக்கோளோடு இருக்கோம். அதே மாதிரி மக்களுமே வந்து ரொம்ப விருப்பப்படுறாங்க. எப்படின்னா வந்து கன்ஃபார்ம் ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாற்றத்துக்குரிய அடித்தளத்தை எங்கள் அண்ணன் விஜய் பண்ணித்தருவாருன்னு நாங்கள் நம்புகிறோம், தமிழக மக்கள் நம்புகிறாங்க. ஓகே. அது என்ன? நான் சின்ன வயசுலேருந்து, எனக்கு 26 வயசாச்சு. நான் ஒரு 10 வயசுலேருந்து அண்ணனோட ஒரு ரசிகர், விடுத்தனமாக ரசிகர். அதனால் வந்து எனக்கு அப்போ இருந்தே அண்ணன்னு சொல்லி பழகிடுச்சு. அதனால தான் வந்து சொல்லிடுறேன். பாருங்க வியூவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு. எங்கள் அண்ணனை வந்து நாங்கள் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம், எங்கள் அண்ணன் அப்படின்றதுல பிடிவாதமாக இருக்காங்க. இனிமேல் வேறு வழி இல்லை, நீங்கள் தமிழக மக்களுக்கு பூரா தாரை வார்த்து கொடுத்து தான் ஆகணும். 26ல் முதலமைச்சராக்கி பாருங்கள். நன்றி அண்ணா. மாபெரும் தலைவராக மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு சொன்ன கதையாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பாடலை நினைவு கூர்ந்து அங்கே இருந்த தொண்டர்கள்ட்ட சின்னதாக ஒரு கேள்வி தான் ஆரம்பித்தோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் கீரத்துறையிலேருந்து தலைவரோட மாநாட்டு தேடல் எப்படி இருக்குது, வேலைகள் எப்படி போய்கிட்டு இருக்குது, இந்த வேலைகளில் ஏதும் குறை இருக்கா, வர்ற மக்கள், அதாவது நாங்கள் கட்சிக்காரவங்க தொண்டர்கள் அப்படிங்கிறது எங்கள் உயிர் எங்கள் மூச்சு, ஆனால் வருகின்ற பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு நம்ம கொடுக்க முடியும். வந்து ரொம்ப படுத்து பதுங்கி கோமா ஸ்டேஜில் இருந்தார். நேற்று ஏதோ முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் நண்பர்கள்லாம் வந்து ஆனால் இருங்க அவங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. யாரு? தளபதியோட தொண்டர்கள்ட்ட. இப்போ அந்த மாதிரி நீங்கள் திடீர்னு எதுக்குறதுக்கான காரணம் என்ன ஆச்சு? இவ்வளோ நாள் ஏன் தம்பி சீமான் இன்னைக்கு கூத்தாடுன்னு சொல்லி தளபதிய சீமான்னு சொல்றாரு. நேத்தே விமர்சிச்சிருந்தாரு. தப்பு சொல்ல வரல. அவர் யாரு? மாயாண்டி குடும்பத்துல படத்தை நடிச்சிருந்தானே அவர் யாரு? நடிகர் தானே. ஏன் இவரை சொல்றாரு? எங்க அண்ணனை சொல்றாரு? அவரும் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல. ஆனால் இப்போ நம்ம ஏரியா இருக்கும், இப்போ நம்ம ஏரியாவில் உள்ள மக்களுக்கெல்லாம் நீங்கள் ஓரளவு இப்போ சேவை செய்ய அண்ணனோட சொல்படி நீங்கள் இல்லைண்ணே ஓரளவு நல்ல சேவை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த பணியோட பங்களிப்பு அந்த மக்கள் நமக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறாங்க? காலை உணவு அவங்களுடைய பேரண்ட்ஸு காலை உணவு வீட்டில் வந்து நின்றுறாங்க. இது எவ்வளோ ஒரு விஷயம் எனக்கு வகுத்துருச்சலா இருக்கு. காலை உணவு பால் குடிச்சிருங்க. பால்வாடிக்கு காலை உணவு நீங்க போய் பால் குடிச்சு வந்துருங்க.
தளபதி விஜய். பால்வாடிக்கு எங்க அண்ணன் இந்த மாசமா எங்க அண்ணன் தளபதி விஜய். மாசமானவங்க யாரும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, என்ன பண்றது? நான் அப்புறம் எங்க அண்ணே அப்படின்னு இன்னைக்கு நான் அரசியல்ல நீங்க எப்படி பயணிச்சிருக்கீங்க? உங்களுக்கு அரசியல் ஆசான் அரசியல் யாருமே இல்லைன்னு நாங்க என்ன சொன்னோம் அப்படின்னா, அவருக்கான அரசியல் ஆசானா அவங்க அப்பாவே இருக்காரு, அரசியல்ல மிகப்பெரிய ஆசான் அவரு, அப்பேற்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றவர், அவருக்கு வழிகாட்ட அவங்க அப்பாவுக்கு தெரியாதா அப்படின்னு நாங்க சொன்னோம்னா அது சரியா தவறா? எல்லாம் தவறு தான். ஆ. அரசியல் ஆசனம் வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே கிடையாது. எம்ஜிஆரோட அரசியல் ஆசனம் யாரு? நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க. யாருமே இல்லையே. இதே கேள்வி உங்ககிட்ட கேட்கறாப்புல, நாங்க கேட்கறோம். பேரறிஞர் அண்ணான்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். மகிழ்ச்சியா நல்லபடியா சொல்றேன். மதுரை தனகாவளம் திருப்பனோட தொகுதியோட மயக்கண்ணன். உங்க பேர் என்ன? மதுரை தனக்கங்குளம் இருந்து அண்ணா மாயக்கன் அண்ணா வந்திருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்டையும் இந்த விவரம் கேட்டோம், அவங்கக்கிட்டையும் கேட்டோம். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. ஆனால் வர எலெக்ஷனில் அண்ணனுக்கான அந்த முதலமைச்சர் பதவி வாய்ப்பு எப்படி இருக்குது? தனக்கங்குளம் தொகுதி எப்படிண்ணே இருக்குது? நீங்கள் அதுக்காக என்ன பண்ணுறீங்கண்ணே? ஹலோ, வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து திருப்பண தொகுதியை சேர்ந்த வேடப்பிளானம் அந்த மாயக்கனே பேசுகிறேன். ஆனால் எல்லாமே தளபதிக்கெல்லாம் சொல்ல தேவையில்லை, அது எல்லாமே சொல்ல தேவை. என்றைக்குமே தளபதி தான். நம்ம வந்து தளபதி ரசிகராக இருந்தாலும் சொல்லலை. அது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து தளபதி வந்தாலே கொஞ்சம் நாட்டுக்கு கொஞ்சம் நல்லது கிடைக்கும். நல்லது எல்லாமே. என்னக்கா என்ன விஜயகாந்த் தான். தளபதி டிவிக்கே தான். அண்ணன் எப்பவுமே சின்ன பிள்ளை இருந்து நாங்க தான் எல்லாமே. அண்ணனுக்கு முத போட்டு இப்ப தம்பிக்கு அடுத்து எப்பவுமே கன்ஃபார்மாக்கா. சொன்னது ரசிகர்கள் அப்படின்னு சொன்னார்ல. இப்ப நான் கேக்குறேன், நீ எடுத்த படத்தை